அழகீட்டு வாய்ப்பாடு பார்த்துரலாம். தமிழ்ல வந்துட்டு டிஎன்பிசிக்காக. அழகீட்டு வாய்ப்பாடோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அ திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள்ல வந்து எத்தன சீர்கள் இருக்கும்? 7 சீர்கள் இருக்கும். மேல 4 சீர், கீழ 3 சீர் இருக்குமா? அப்படி அந்த ஒவ்வொரு சீர்களையும் பிரிக்கும் பொழுது, நமக்கு என்ன வேணும்? மெய் எழுத்திற்கு பக்கத்தில் கோடு போடணும். இப்போ வந்து ஒரு சீர் இருக்குன்னா, அந்த சீருக்கு வந்து ஒரு மெய் எழுத்து வந்துச்சுன்னா, அது பக்கத்துல ஒரு கோடு போட்டுறணும். அதெல்லாம் எப்படி போடணுன்ட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நெடில் பக்கத்துல ஒரு கோடு இடவும். இரு குறில் நெடில்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த ஆ இந்த மாரி வருது இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நெடில் சொல்லுவோம். குறில்னா ஆ. இந்த மாரி வரதெல்லாம் குறில் சொல்லுவோம். இப்ப 2 குறில் வந்துச்சுன்னா, அது பக்கத்துல ஒரு கோடு போட்டுறணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இங்க பெறாதுன்னு இருக்கா? இங்க என்ன இருக்கு? எடுத்த உடனே ஒரு ரா இருக்கு. அதாவது நெடில் இருக்கு. அங்க ஒரு கோடு போட்டுறலாம். சரிங்களா? ஒற்று ஆயுதம். இது ஒற்றுனா வந்து மேல புள்ளி. இப்ப இத்துன்னு இருக்கா? இதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. ஆயுத எழுத்துனா அக்கு. இந்த அக்குக்கும், இந்த ஒற்று புள்ளிக்குமே நமக்கு என்ன கிடையாது? மதிப்பு வந்துட்டு கிடையாது. அதான் அழகு வந்துட்டு பெறாது. ஓர் எழுத்து அப்படியே நம்ம பிரிக்கும்போது, இப்ப இந்த பெறாதுன்னு இருக்கு இல்லையா?